ஊரில் கோவிலில் திருவிழா நண்பர்களே. ஸோ சின்ன பையன் எடுத்து பிடிங்கி விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஆஃப்டர் மெனி டேக்ஸ் ஃபைனலில் ஒன்று காட்சி பிடிச்சேன். ஓகே, இதான் எங்கள் பாட்டி. தெரியாத நம்ம கேமரா எடுக்க வீடியோ எடுக்கிற பாருங்கள். ஐயோ பாவம். அப்புறம் கோவிலில் திருவிழாங்க. நாளைக்கு தான் திருவிழா ஆரம்பிக்குது. எது பண்ணுறதுக்கு முன்னாடி கணபதி வந்தாங்க. ஃபஸ்ட்டு கணபதி முடிச்சுட்டு அப்புறம் பூஜையில் முடிச்சுட்டு நைட்டு தாங்க இந்த மேள பார்ட்டிகள் அப்புறம் வில்லு பாட்டில் இருந்துச்சு. இந்த மேளம் வேறு லெவல் இருந்துச்சு. நீங்களே கேளுங்களேன் கொஞ்சம் நேரம். வரல பாவம் எங்க தம்பி கஷ்டப்பட்டு இருக்கான். அப்படியா? ஆமா. டேய், அந்த அச்சுரை கூட்டத்துல பட்டு இருந்து எனக்கு ஒரு கல்வி இருப்பானா இருக்க மாட்டானா? அந்த கூட்டத்தை என்ன கண்டு நடனடிக்க போறேனே, இந்த காரகத்தில் நான் ஒரு பெண்ணானவன் இருக்கின்றேன். ஆமா, வேற எவனா எங்கேயா தூக்கிட்டு போய் நாமங்கள் கொண்டவளே, உள்ளத்தில் இருப்பவளே, அருள் வாக்கு தந்து எம்மை ஆதரிப்பவளே, அருள் வாக்கு தந்து எம்மை ஆதரிப்பவளே, 16 படி மீது பறிவுடனே அமர்ந்திருக்கும் ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி என்று கேள்விக்கு பதில் என்ன ஈஸ்வரி ராஜராஜேஸ்வரி ராஜராஜேஸ்வரி. ஊரில் கோவிலில் திருவிழா நண்பர்களே. ஸோ சின்ன பையன் எடுத்து பிடிங்கி விளையாடிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒரு இடம் நடக்கிற திருவிழா, அதுவும் அந்த லீவு போட்டு பெர்மிஷன் வாங்கி இல்லை சொந்தக்காரங்களும் சேர்ந்து கசின்ஸ் எல்லாம் சேர்ந்து கொண்டாடுற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு ஹாப்பினஸ் எங்கேயுமே கிடைக்காதுங்க. ஸோ என்ன நடந்தாலும் சரி, உங்கள் சொந்த ஊர் கோவில் திருவிழா ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு 2 நாள் லீவ் இருந்தால் எடுத்து போயிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு அதெல்லாம் கிடைக்காதுங்க திரும்ப. ஸோ கசின்ஸ் கூட என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியாக இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹெல்ப் பண்ணி சாப்பாடு பரிமாறி உதவி பண்ணி சாமியை வேண்டி அது ஒரு அருமையான ஃபீல். என் கசின்ஸ் கூட நைட்டு தூங்குறது, கதை பேசுகிறது, நிறைய காசு பேசுகிறது, என்ன பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிற மாதிரிலாம் ஃபீல் கிடைக்காதுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி திருவிழா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஊருக்கு போங்க. எதுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு யோசிச்சுட்டு வீட்டில் இருக்காதீங்க, வேலை செய்கிற இடத்துல இருக்காதீங்க. போங்க, என்ஜாய் பண்ணுங்கள். பை பை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.